குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை மிக சிறப்பான ஒரு அமாவாசையாக இது இருக்குதுங்க. இந்த அமாவாசை புனர்பூச நட்சத்திரத்தன்று வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நிறைந்த வியாழக்கிழமை வரக்கூடியதாக இருக்குது. குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்தில் அதிகாலை 3:06 தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசையை நீங்கள் தவற விடாதீர்கள். இந்த அமாவாசைக்கு பல காலங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும், முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவர்களை நினைத்து வழிபடக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய ஆன்மா பரிபூர்ணமாக நமக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணியங்கள் பலப்பட்டு குலதெய்வத்தினுடைய அருள் நம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அதனுடைய தன்மையில் அது எப்பொழுதுமே மகிழ்வுடன் இருக்கும்படியான நம்மளுடைய வேண்டுதல் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி அவர்களை நாம் அந்த ஆன்மாக்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். வாழும் காலத்தில் எவ்வளவோ விஷயங்களில் சில முதியோர்களை, பெரியவர்களை, உற்றார் உறவினர்களை நம்ம சில காரணங்களால் ஏதோ ஒரு விஷயங்களில் கவனிக்காமல் விட்டுறோம். பெற்றோர்களையே பொழுது யாரும் சரியாக கவனிப்பதில்லை என்பது தான் இன்றைக்கி நிறைய பாவ காரியங்கள் நடப்பதற்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. தாய் தந்தையர் மதிக்காத யாரும் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் அது நிலைத்து நிற்பதில்லை. அப்படியே அது நிலைக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த தலைமுறையில் மீண்டும் சரிவுக்கு வந்து விடுகிறார்கள். இது ஏன் இப்படி நடக்கிறது என்றால் பூர்வ புண்ணியத்தில் அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆன்ம பலம் என்பது மிக முக்கியமானது. நாம் ஒரு பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுதெல்லாம் பூர்வ புண்ணியம் என்பது மிக வலுப்பெற்று இருந்தால் அங்கே ஆன்ம பலம் கூடியிருக்கும். முன்னோருடைய ஆன்மாக்களுடைய சக்தி அங்கே அவர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதம் வழங்கி கொண்டு இருக்கும். அதனால தான் அந்த பூர்வ புண்ணியம் அவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜென்ம